அது வைக்கிறப்போ சொக்கனத்தினால ஒரு பூவி எடுத்து வைக்கிற பின்னால வைக்கிறப்போ சொக்கனத்தினால ஒரு பூவி எடுத்து வைக்கிற பின்னால அதை வைக்கிறப்போ சொக்கன தன்னால நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயோ மகாராஜா எங்களது மகாராஜா, மகாராஜா எங்களது மகாராஜா, ஐயோ மகாராஜா எங்களது மகாராஜா, காட்டில் உள்ள மிருகமெல்லாம் நாட்டிற்குள்ளே புகுந்ததையா, மிருகமெல்லாம் நாட்டில் வந்து புகுந்ததையா, ஐயோ மகாராஜா எங்களது மகாராஜா. ஐயோ வைக்கிற மகாராஜா. வணக்கத்துங்க. சரிங்க மகாராஜா. யாரு மகாராஜா? நீங்க தான். யார் சொல்லுது? மகாராஜா கையில கத்தி வச்சுக்கிறீங்களே. கையில கத்தி வச்சிருந்தா மகாராஜாவா? ஆமா. நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? யார் நீங்க? இந்நாட்டு காவலன். ரெண்டு வணக்கம் வேணா போச்சு. என்ன காவலன் உடனே காரி மீறீங்க? ஆமா. மகாராஜா எங்க இருக்காரு? உழுகிறார். ஏன் பொறுக்கலையா? பையில உட்கார்ந்துங்கிறாரு. எங்க இருக்காரு? உள்ள வந்து இருக்கிறாரு. மாமா. யார் மாமா? மாமன்னா அப்படி சொல்றது வாய் பதட்டம். அவர் பார்த்த உடனே. ஆமா. மகாராஜா நான் வீட்ட போயிடலாம். காட்டில் இருக்கக்கூடிய மிருகம் வந்து ஆயிடுச்சு மகாராஜா. வாய் கூட தரக்கூடாது மகாராஜா. அதனால உங்களை பார்க்கணும்னு வந்திருக்கு மகாராஜா. குடிமக்களே, யார் யாருக்கு என்னென்ன குறை நின்றது அதை மட்டும் விளக்கமாக சொல்லுங்க. மகாராஜா எனக்கு தான் அரக்காணி நிலைங்க பண்ணி நாட்டு நடுநட்டுங்க நல்லா வளைச்சிருங்க. அறுவை நேரத்துல பண்ணிக்கிட்டே பண்ணி காட்டு பண்ணி மொத்தமே நாச்சு பண்ணிச்சுங்க. ஆகையால இந்த நாட்டுல வாழ்வுதா, இந்த நாட்டு விட்டு போவதா ஒண்ணுமே புரியல மகாராஜா. நீ முதலே ஆயிருந்தா அந்த பண்ணி அப்பயே ஓட்டு மகாராஜா நான் வச்சிருந்த காக்காடி நல்ல மகாராஜா. அதை கருவாடு நாத்து விட்டு வச்சிருந்தேன். ஒரே கேள்வி வரைடா கேள்வி வரைக்கு நாத்து விட்டு அதை நட்டு நல்ல மகசூல் வர நேரத்துல பண்ணி யார் பண்ணி பண்ணியா? காட்டுகிற பண்ணி வந்து ஆயிடுச்சு மகாராஜா. கொஞ்சம் நிலவரி சேர்க்கலால் வரி கட்ட முடியல. அதனால உங்ககிட்ட சொல்லிட்டு போனாரு. குடிமக்களே, யாரும் செல்ல தேவையில்லை. ஆனால் இனி முதல் கொண்டு நீங்கள் செலுத்த வேண்டிய வருமானத்தை தள்ளுபடி செய்துவிட்டு சந்தோஷமா மன்னர் வாழ்க மகாராஜா வாழ்க மன்னர் வாழ்க மகாராஜா வாழ்க. வரி பணம் செலுத்தவனா மன்னர் வாழ்க. ஆமா. வரி பணம் செலுத்தவனா மன்னர் ஒழிக. நாட்டுல பூரா பேர் இப்படி தள்ளாகிறீங்க. வாழ்க ஒழிக இந்த ரெண்டு தக்கத்துக்குனே ரோல் போட்டுங்கறீங்க. சரி விடு, அவரால இந்த வரி பணம் தள்ளிட்டாரு. உங்க கஷ்டத்தை பார்த்து என் சொத்து பத்து வீடு காத்து தோட்டம் தோறு எல்லாத்தையும் வித்தாவது உங்களுக்கு ரெண்டு வரி தள்ளிரண்டா. ஒரு நாட்டு காவலனாக இருந்தாலும் ஆமா எங்க கஷ்டத்தை பார்த்து உன் வீடு நிலம் சொத்து பத்து இது எல்லாத்தையும் வித்து எங்களுக்குன்னு உதவி செய்ய நினைக்கிறியே. உனக்கு எந்த மாதிரி மனசுக்கு பரவாயில்ல ஒரு எங்கடா ஆகணும். உங்களுக்கு நல்ல மனசுங்க நல்ல மனுஷங்க உலகத்துல உள்ள போடுவேன் மனுஷன் எங்கே இருக்குதா? இல்ல வணங்கி சொல்றேன். ஒரு பணிவு. உங்க கஷ்டத்தை பார்த்து நான் ரெண்டு வரி தள்ளுறேன் சொன்னேன். அது என்ன வரி தெரியுமா? முக்கியமான வரி. என்ன வரி? ஜனவரி பிப்ரவரி. மாசத்துல வர வரி தள்ளி நீ என்ன பண்ண போற? அது வரி தள்ளி முடியாதுல்ல. அது வருஷத்துல மாசம் சரி வேற என்ன உனக்கு மகாராஜா? அது இல்ல மகாராஜா. அத வச்சு வெதை பொருள் இல்ல. கேணில கொல்வண்டி போட்டு மொத்தம் நாசமா போயிடுச்சு மகாராஜா. அதனால உங்க வெறி கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நாங்க ஆளுக்கு பாதி பங்கிட்டு எடுத்துப்போம். அவரு வெறி எடுத்து போய் நீங்க பங்கிட்டு என்ன பண்ண போறீங்க? என்ன கேட்டா கொடுப்போம். சும்மா இருங்க. நீ தவறாக என்ன யோ உங்க வெறிய கேக்குறாமா?
தவறாக என்ன வேண்டாம். ஏன்னா அவங்க வைத்திருந்த விதைதானியம் எல்லாம் கொள்முட்டு கணிகட்டில் விதைச்சு நாசமா போச்சு. அதனால கிடங்குல இருக்க விதைதானியத்தை கேட்கறாங்க. குடிமக்களே, உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அனைத்து அழிச்சலுங்க. ஆனால் ஒன்று, இப்போது காட்டுக்கு வேட்டைக்கு செல்ல போகிறேன். வீட்டுக்கு ஒரு ஆள் என்னோடு வர வேண்டும். ஆளுக்கு ஒரு வீடியோ, எனக்கு 2 வீடியோ, ஆளுக்கு ஒரு வீடியோ, எனக்கு 2 வீடியோ, எனக்கு 2 வீடியோ, எனக்கு 2 வீடியோ. ஒரு வீட்டுக்கே வயல 2 வீடு. அவர் 2 போட்டு அடிக்காத. 2 போட்டு அடிக்கலாம். ஆமா. 2 போட்டு அடிக்கலாம். ஆமாங்க. இன்னொரு சொல்றா. மூணாவது செட் பண்ணீங்கடா. மூணாவது நீ செட் தான் பண்ணுவ. சரி. அங்க போய் ஃபிட் பண்ண மாட்டேன். ஃபிட் பண்ண மாட்டோம். டேய், நீ வாடா இப்படி. ஆளுக்கு ஒரு வீடியோ நஞ்சி வச்சுக்க. 20 முறை கம்பத்துல கட்டி போட்டு குமுறுவாங்க. ஐயோ. வீட்டுக்கு ஒரு ஆள் வர வேண்டாம். அடடே, வீட்டுக்கு ஒரு ஆள் வர வேண்டும். வருகின்றோம் மகாராஜா. வருகின்றீர்களா? இந்த செய்தி என்னுடைய மனைவியிடம் கூறிவிட்டு வரேன். நீங்க ஒரு சொன்னார்கள். இப்போது நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? காட்டுக்கு போகின்றேன் வேட்டையாடு. நீ என்ன சொல்ற? நாட்டு மக்களுக்கு ஒரு குறை என்றால் அது நம்மையே சென்றதில்லவா? குழந்தை இல்லாத நேரத்தில் நாட்டு மக்களை தான் என்னுடைய குழந்தையாக நினைத்துக் கொண்டிருந்தேன். அவருடைய குறையை தீர்ப்பது நம்முடைய கடமை தான். என்னை பத்தி கவலைப்படாதீங்க. அரண்மனையில் சர்வ ஜாக்கிரதையோடு இருக்கிறேன். சீக்கிரமா காட்டிற்கு சென்று விலங்குகளை வேட்டையாடி விட்டு சீக்கிரம் வந்துருங்க. எவ்வளவு நாள் ஆனாலும் சரி, என்னை மட்டும் மறக்கவே கூடாது. மறப்பேன் நான் ஒண்ணு வருஷமா போயிட்டு வரேன். கொடிய மிருகங்களை வேட்டையாட வேண்டும். எப்படி தெரியுமா? அதனால நாங்க இப்ப தண்ணி அடிச்சாவணும். தண்ணி அடிச்சாவணும். தண்ணி அடிச்சா உங்களுக்கு சுறுசுறுப்பே வரும். தண்ணி அடிச்சாவணுமா? ஆமா. நீங்க சொல்றது எனக்கு புரியவில்லையே. மகாராஜா, தண்ணி தான் அதிகமா இருக்கு. தண்ணி குடிச்சா தான் எங்களால நடக்கவே முடியும். பச்சை தண்ணி கேக்குறீங்களா? இந்த கானகத்துல வறட்சியா இருக்கிறது. நான் எங்க கண்டு தண்ணீர் கொண்டு வருவேன்? ஆனால் 3 திசை வேட்டையாடி விட்டோம். இருப்பது ஒரே ஒரு திசை. அந்த ஒரு திசை வேட்டையாடி விட்டு பிறகு செல்லலாமே. எங்களால வரவே முடியாது மகாராஜா. முடியாதா? முடியாது. சரி, அப்படி என்றால் நீங்க நாட்டுக்கு செல்லுங்கள். நான் எப்படியாவது அந்த ஒரு திசை சென்று வேட்டையாடி விட்டு பிறகு வருகிறேன். சரி, இப்போது அந்த ஒரு திசை சென்று வேட்டையாடி விட்டு பிறகு செல்லலாம் என்னுடைய நாட்டுக்கு. கூட வந்த மானா
வந்த மானா பாடுவாடும்படி நானே இதே நன்றி தாசி குடும்பத்துல பெண்ணாக பிறந்து மிஸ் மிஸ் மீனா மிஸ் மிஸ் மீனா 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 தாசினா அப்படி பாக்குறீங்க தாசினா யாரும் தப்பா நினைக்காதீங்க அதாங்க ஐட்டம்னா தெரியலையா கேசுங்க தாசினா தப்பா நினைக்காதீங்க காசு இருக்குது நீ தா 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 தானுவேன் காசு எவங்கிட்ட இல்லையாச்சி போனா நீ அதுக்கு தான் தாசின்னு சொல்லுவாங்க ஐயோ என்ன இது யாருக்கான படிச்சா இந்த மீனாவை தேடி கிராகியான கிராகி என்னடா ஏராளமான கிராகி தாராளமான உள்ளமான இருக்கும் யாரு கண்ணு படிச்சா கிராகியா வரலங்க எங்க நீங்க என்ன வரீங்களா என்ன நீ வரியா எங்க நீ என்ன வரீங்க எங்க அங்கிள் நீ வரீங்களா பரவாயில்லைங்க 10 தேதி இருந்தா காசா 8 தேதி தான் ஆகுதா ஐயோ சம்பளம் கூட போலன்றாங்களே என்ன பண்ணுமே பணமே இல்லை கூட பரவாயில்ல வீட்டுல அரிசி இருந்தா எடுத்துனாங்க பருப்பு புளி குத்த எடுத்துனாங்க ஒரு நாளைக்கு ரசத்துக்கு ஆகுது புளியா என்னங்க பண்ணுறது மீன் குழம்பு ரசம் வச்சா புளி தேவைப்படுது இல்ல உப்பு எல்லாம் வேணாங்க அவ்வளவு மோசமா இல்லைங்க நானு சரி இந்த மீனாவுக்கு கிராகியே வரலையே சரி ரொம்ப தொழில் மோசமா போகுது நமக்கு கிராகி எல்லாம் கட்டுது நம்ம தங்கச்சிங்க 2 பேர் இருக்காங்க தங்கச்சிங்களுக்கு ஏராளமான கிராகி வந்திருக்கோம் பணத்தை பார்க்காம என்னால இருக்க முடியல தங்கச்சிங்களை சத்திச்சா பணத்தை கிடைக்கல போறேன்டா பேர சொல்லி முத்தி கூடி கண்டபுடி நீச்சலடி ஓடி போகும் காய்ச்சலடி ஒரு பாம்பு வீசந்தா சேர்ந்து குடிச்சாரு ஒரு கோசலி சந்தா இந்த இடம் இல்லைன்னா சாமி மடந்தானே குடிக்கிறாரே இழிக்கிறாரே 100 மில்லியே அடிச்சா போதை இல்லையே ஊரை தாண்டி நான் நடக்க பாதை இல்லையே கண்ணதாசக்கார கூடி பேர சொல்லி ஊத்தி கூடி உன்ன குடி மச்சான போல் பாட போறேன்னா அண்ணனோ தம்பியோ ஓவராட்சி வெற்றி குட்டுதானே அண்ணனோ ஓவராட்சி வெற்றி குட்டுதானே பாரு கனதாசக்கார கூடி பேர சொல்லி ஊத்தி கூடி உன்ன குடி மச்சான பாட போறீண்டா ஏன் எல்லாரும் அப்படி பாக்குறீங்க
ஏன் ஒரு மாதிரி பாக்குறீங்க எல்லாரும்? எனக்கு யாரும் தெரியல உங்களுக்கு. நான் தாங்க தாசி குடும்பத்துல பெண்ணாக பிறந்து சங்கீதா சங்கீதா என்று வாழ்ந்து வரேன். ஏன் ஒரே ஒரு கிராக்கி கூட வரல? ஏண்டி? ஒரு கிராக்கி கூட வரலையாடி? அப்படியா? ஏண்டி ஏண்டி ஏன் கதையை ரெண்டு கேட்கிறேன். வர ஒரு கிராக்கி வச்சு மாட்டுன்னு பார்த்தேன், எனக்கும் கிராக்கி கிடைக்கல. இந்த ஊர்ல 8 மணிக்கெல்லாம் காலை எடுத்து வச்சடி, ஒரே ஒரு கிராக்கி கூட அம்மாக்கு வந்து சிக்கலடி. கிராக்கில அங்கங்க ஏன் சுத்துறீங்க? எத்தனை பேர் இருக்கீங்களோ மொத்த பேர் சேர்ந்து பாபா ஒன்று கொடுங்க. அவர்தான் வர சொல்லுங்க. மாமா பாபு மாமா வரீங்களா? ஏண்டி சும்மா இருந்தா எப்படி? 4 பேர் கூப்பிட்டு பார்க்கலாம். மாமா நீங்க வரீங்களா? மாமா ஏண்டி அந்த சொல்ல மாட்டேங்கிற அங்கிள் உன்னையே பார்த்து ஒரு மாதிரி கண்ணடிக்கிறாரு. அவர் ஏற்கனவே வாழ்க்கையில நொந்து பாவம் அடிபட்டு உட்காந்து அருமையா நாடகத்தை பாத்துக்கிறாரு. அவர் மனசு போய் அங்க எடுக்கிற பாவம். ஏண்டி இந்த பக்கம் பாருடி, கிராக்கில கிராக்கின்னு சொல்ற ஒரு பாக்கில 4700 ரூபாய் வச்சிருக்காரடி. ஆமா பாத்து செய்யற வாங்க மாமா. வரீங்களா இல்லையா? ஏண்டி இந்த ஊர்ல ஆம்பளைங்க தான் எங்க தான் இருக்கிறானே ஒண்ணுமே புரியல. கண்ணாடி போட்டுக்கிற மாமாவா? சொன்னாரு சொத்து இருக்குது, ஏண்டி 2 ஏக்கர் எழுதி வைக்கணும்னு சொன்னாரு. அதோட சொல்லிட்டு போனாரு பாரு. போனாரு அதோட இன்னைக்கு தாண்டி பாக்குறேன் அவரே. மாமா எப்ப வந்த சொல்ல, எப்ப வந்த மாமா? அவர் வாயில வரல வச்சுனாரு. சத்துல நான் கூட போறல. இந்த மாதிரி சொத்துக்கிற நாள் ஆம்பளை வலிச்சு போடுறத வேலையா வாங்க மாமா. 400 செம்மறியாடு வச்சுக்கிறாண்டி. ஏண்டி அவரை பிடிச்சா ஏண்டி ஆடே கையிலாண்டி. ஏண்டி யாரா வரீங்களா? ஏன் எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க? இன்னாடி செய்து ஒழுங்கா புரியல. ஏண்டி அவரை கை தர்றாங்க பாரு. ஒரு அங்கிள் கை நீட்டாரு பாரு. எவ்வளவு வச்சிருக்கீங்க? சும்மா எவ்வளவு? 20 ரூபாய் வண்டி. ஒரு 200 ரூபாய் வச்சு கொடுங்க வாங்க. எல்லாம் ஒரு 2 பேருக்கு 5 ரூபா போதும் ஆகட்டும். பெட்டிக்கார் மாமா நீங்க வரீங்களா? பெட்டிக்கார் மாமா, பெட்டிக்கார் மாமா சொல்லுமா. நீங்களாச்சும் வாங்கலாம். ஐயோ பாத்து வாங்க. காவி வேஷ்டி கட்டி நீ காசிக்கு போனாலும் போவனே தவிர மாதிரி அதுக்கிட்ட வரமாட்டேன். காசுலாம் கேட்க மாட்டேன், சும்மாதான் வந்து போங்க. நீ சும்மா கூட கூப்பிட்டு எனக்கு தெரியும், நான் வரமாட்டேன். ஏண்டி அதெல்லாம் வேணாம், உயிர் உள்ள வரை ரகு. அவர் எனக்கு வேலைக்கு ஆக மாட்டாரு. ஏண்டி நமக்கு தான் கிராக் இருக்குல்ல, நமக்கு ஒரு அக்கா இருக்கிறா. நிச்சயமா இந்த ஊரை நிறைய கிராக்கி வலிச்சு போட்டுருப்பாடி. அவர்கிட்ட போலாம். அவளுக்கு வந்த கிராக்கி ஒரு 2 கிராக்கி வாங்கி புடிச்சு போட்டு நம்ம பார்த்து நீங்க கொட்டுங்க பார்த்த பணத்தை போன ஏண்டிய அக்கா. எனக்கு அவ்வளவு பைபாஸ் பண்ணியே இல்லையா? வெளியே சொன்ன கடை வசூல் பண்ணியே இல்லையா? குறுகிட்ட கொட்டுங்க அக்கா. வெளியே சொன்ன வெக்கு தோண்டி அடிக்கிட்டு துக்குங்க. இந்த ஊர்ல ஒரே ஒரு ஆம்பளை பசு கூட வரவே இல்லக்கா. அடுப்புல பூனை தூங்குதுக்கா. குடிக்கிறாங்க வரலையா? வரலக்கா. ஏடி குடிக்கிறாங்க ஆடி யாரியா போடி அக்கா. ஒரே ஒரு கிராக்கி கூட வரலடியே. அந்த பஞ்சாயத்து சாரான வந்தாரு, அவரு எங்க போனாரு தெரியலடியே. உள்ளூரியே அவங்க என்ன பண்ணுவாங்க? என்னக்கா நாடி நரம்பெல்லாம் அடங்கி போயிடுது. நேரத்துல என்ன பண்ணுவாங்க? ஒண்ணுமே மாமல் கிராக்கி என்னடி ஆச்சு? மாமல் கிராக்கி பத்தி மட்டும் பேசவே பேசாதீக்கா. அவனுங்க வரானுங்க, காசு பணத்தை கொடுக்காம சும்மாவே வேலையை முடிச்சாருப்புன்னு கேக்குறானுங்கக்கா. போன் பண்றது போன் பத்தி பேசாதீங்க. ஒரு ரீசார்ஜ் கூட பண்ணி விட மாட்டேங்கிறானுங்க அவனுங்க. அப்படிப்பட்ட ஆம்பளை நம்பாதிரி. நம்ப கூடாது. ஒரு 300 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணா அப்படிப்பட்ட ஆம்பளை என்னது? நம்பவே கூடாதுன்றங்க. நம்ம உடம்புலயே கொஞ்சம் சூடு ஏத்தி நம்ம உடம்புல குளிர் காய்ச்சுவானுங்க இப்ப இருக்கிற ஆம்பளைங்க. ஆமாங்கா. சரி சரி, நம்மளுக்கு கிராக்கி வேணா அது பரிக்கிட்ட போகலாமா? ஆமாங்க. அது வைக்கிறப்போ சொக்கனத்தினால ஒரு பூவி எடுத்து வைக்கிற பின்னால வைக்கிறப்போ சொக்கனத்தினால மல்லி வச்சா வைக்கிறப்போ என்னமோ உண்டாச்சு.
ஒரு பூவெடுத்து வைக்கிற பின்னால அதை வைக்கிறப்போ சொக்கன தன்னால சரிதா சரிதா சோகந்தா சோகந்தா சரிதா சரிதா சுகந்தா சுகந்தா சும்மா இரு, கொஞ்சம் போய் ஒரு பூவெடுத்து வைக்கிற பின்னால அதை வைக்கிறப்போ சொக்கன தன்னால சுடுதா சுடுதா வருதா வருதா சுடுதா சுடுதா வருதா வருதா சும்மா இரு, கொஞ்சம் போரி ஒரு பூவெடுத்து வைக்கிற பின்னால அதை வைக்கிறப்போ சொக்கட தன்னால இவ்வளவு தூரம் ஆடி பாடிக்கொண்டு ஒரு நாள் கூட வரல. ஒரே ஒரு ஆட்கள் இன்னும் வரவே இல்லையாக்கா? இப்படி என்ன இருந்தா செய்யுது? தொழில் ரொம்ப மோசமா போகுது. ஆமாடி, ரொம்ப ரொம்ப மோசமா போகுது. நம்ம என்ன தொழில் செய்யலாம்? இப்படியே விடக்கூடாது. என்ன செய்யலாம் நீ? எதுல வேணாலும் வீக்கா இருக்கலாம். ஆமா. நம்ம தொழில வீக்கா இருக்கக்கூடாது. நம்ம தொழில வீக்கா இருக்கக்கூடாது. ஆமாடி, இருக்கவே கூடாது. மாமாக்கு போன் அடிச்சிட்டேன். ஏய், மாமாவுக்கு phone அடிச்சியா? நம்ம டாபர் மாமாக்கு போன் அடிச்சிட்டேன். டாபர் மாமாக்கு போன் அடிச்சிட்டேன். டாபர் மாமாக்கு போன் பண்ணிட்டேன். இத மாதிரி phone பண்ணிய மாமா தாடி சொன்னாரு. மாமா நீங்க இருக்கும்போது ஒரு நேரத்துல கிராக்கி வந்தது எங்களை விட்டு எப்ப நீங்க போனீங்களோ எல்லா கிராக்கி உங்க கூட வந்துச்சு. நாங்க கிராக்கி இல்லாம தவிக்கிறோம் தந்தி வச்சுட்டேன். தந்தி அடிச்சியா? நேரா சரி. phone பண்ணிட்டேன். மாமா அதுக்கு என்ன சொன்னாரு? உடனே போன் பண்ணிட்டாரு. பண்ணிட்டாரு, என்னன்னு சொன்னாரு? என் அக்கா பசங்க கஷ்டப்படக்கூடாது. ஆ. என்னடி சொல்றேன்னாரு. ரொம்ப டல்லா இருக்கிற மாமா உன்னை நினைச்சு சொல்லிட்டேன். ஆமாடி. மாமா போன் எடுத்த உடனே வரேன்னு சொல்லிட்டாரு. நேரம் ஏர்போர்ட் வந்து இறங்கிட்டு பாரு. வந்துட்டாரா? ஏர்போர்ட்ல வந்து நேரா அவன் சொல்லிட்டு கார் எடுத்துட்டு வர சொல்லி இருக்கண்டி. காலேஜ் வராரமா? வாடகைல வந்துறாரு. ஆ. வாடகை நான் பைனஸ் பண்ணிக்கிறேன். அதனால மாமா வராரு. நம்ம கொல்ல தீர்ந்து வருவாங்க. இரவு பகலுமாக தொழிலோ தொழிலே தொழிலோ தொழிலு இரவு பகலுமாக தொழிலோ தொழிலே தொழிலோ தொழிலே இரவு பகலுமாக தொழிலோ தொழிலே மாமா வேலை செய்து வரும் ராமாஜோனி தாரே மாமா வேலை செய்து வரும் ராமாரோஜாவும் பேரி தொழிலோ தொழிலே இரவு பகலுமாக தொழிலோ தொழிலே ஹலோ எவரிபடி லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன். நீ ஒரு மென்டல் மேன். தாச்சினா மூஞ்சி கிண்டி போடா. என்னடா ஜென்டில்மேன் மென்டல்மேன். ஏண்டா ஜென்டில்மேனுக்கு எதிர்பார்த்த மென்டல் மேன்டா? ஜென்டில்மேனுக்கு எதிர் போத மென்டல்மேன். யாரால குமாரா என்னங்க அவன் சொன்ன மாதிரி மென்டல் பாக்குற மாதிரி பாக்குறீங்க? என்ன யாருனே தெரியா? ஆரலையா? அதேதான் அடுத்த கிராக்கி நீ தான் போட்டு அமைக்கிற இரு.
நான் தாங்க புரோக்கர் ராமானுஜம். புரோக்கர்னா அவனுக்கு சீக்கிரம் யாருக்கும் தெரியாது. திஸ் இஸ் மை டாபர் மாமா. டாபர் மாமா. ஏய், கூட்டி கொடுக்குறேன். ஏண்டா நான் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு நான் தான் மாவட்ட கலெக்டர்ன்ற மாதிரி பெருமையா அவங்க கிட்ட சொல்லிக்கிறேன். திருவண்ணாமலை மாவட்ட கலெக்டரா? கலெக்டர் மாதிரி என்ன பெருமையா எல்லார்கிட்ட பெருமையா சொல்லிக்கிறேன்னா? அண்ணா திருவண்ணாமலை மாவட்ட கலெக்டர் பேர் என்ன? தனஞ்சு நீ சந்தேகத்தை சொல்றாது நமக்கு தேவையில்லை. இப்ப நான் யாரு? பப்புனு முதல்ல சொன்னியா? நான் யாருப்பா? சொல்லு சவுண்டா சொல்லியா? எப்படி பேர் எடுத்து மாதிரி போய் நேரத்துல ஒரே சைடுல பேர் எடுத்துட்டா. திருவண்ணாமலை மாவட்ட கலெக்டர் பேர் கூட மறந்துட்டு இருப்பாங்க. ஆனா அந்த டாபர் மாமா தெரியாத ஆள் கிடையாதுடா. ஏண்டா நீ செய்யற தொழில் அப்படிடா? செய்யற தொழிலா? நீ செய்யற தொழில் அப்படியே செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லிக்கிறாங்கடா. எந்த தொழில் நீ தெய்வமா நினைக்கிறா அதான் டாப்ல கொண்டு போய் விடும். உண்மைதான். தானே கட்சி எல்லாம் அடிமட்டத்திலே தான் இருக்கணும். உண்மைதான். தெரியாது பேசுகிறா. என்னடா டாபர் மாமான்னு கேவலமா நினைக்காதீங்க. என்ன படுத்துக்க எம்ஏ படிச்சுக்கிறேன், எங்க வேலைக்கு போனேன், எங்கேயுமே வேலை தரமாட்டாங்க. துட்டுலாம் கூட பரவாயில்ல, புலிகள் இந்த தொழில் அந்த அளவுக்கு நல்லா போச்சுன்னா கூட்டு போய் வரியா? பேர் எழுதிக்கிட்டோமா? 6 to 7 உன் டைம். என்ன கெரக்கே சிக்கலையாப்பா? ஏற்கனவே எம்ஏ படிச்சுக்கிறேன், எங்க வேலைக்கு போன யாருமே வேலையை தரமாட்டேன்ட்டாங்க. பார்த்தேன், நானா ஒரு வேலையை தேர்ந்தெடுத்தேன். ஏற்கனவே எம்ஏ படிச்சுக்கிறேன் இல்லையா, அது பக்கத்துல ஒரு எம்ஏ போட்டேன். என்னாச்சு? எம்ஏ மா டாபர் மாமா. நம்மள தெரியாத ஆளே கிடையாது, தேடி வராத ஆளே கிடையாது. அதுக்கு முன்ன கராக்கிலாம் அலமோதும். இப்ப கராக்கியே வரத்துல காலம் கெட்டு போச்சு. அதுக்கு முன்ன ஆம்பளைங்களாம் வேலைக்கு போவாங்க, பொம்மையெல்லாம் வீட்டுல உட்காந்து சோறு ஆக்குவாங்க. ஆம்பளைங்க வேலைக்கு போய் சம்பளத்தை வாங்கி வர வயலே மொத்தி அடிச்சு குடிக்கிடுவான். இப்ப காலம் கெட்டு போச்சு. எல்லா பொம்மையாட்டி கம்பெனி வேலைக்கு கிளம்புறாங்க, ஆம்பளைங்களாம் வீட்டுல உட்காந்து சோறு ஆக்கிறாங்க. எங்க இந்த கராக்கி வரது? தொழிலே டெல்லாக்கு வெளிநாட்டுக்கு போனேன். தாசி பெண்களா ஏழ்மையான நிலைமையில இருந்தாங்க, அவங்களாம் ஓஹோ ஆக்கி விட்டேன். எங்க அக்கா பொண்ணு வத்தி தான் விசு மீனா, மாமா சீக்கிரமா கிளம்பி வாங்க மாமா அப்படின்னு போன் பண்ணிருந்தா. என்ன வச்சு ஏது வச்சு தெரியல. முதல்ல மீனா பாப்பா மீனா. வாங்க மாமா வாங்க, இப்போ வந்து சொல்லுங்க மாமா வாங்க மாமா வாங்க, இப்போ வந்து சொல்லுங்க மாமா வாங்க மாமா வாங்க. சைக்கிளுக்கு காட்டாச்சு மாதிரி வச்சுக்கிறேன். கை காலை வச்சு போய் கீழே சொல்லுவாங்களா? அப்படிதான் மாமா பிடிச்சு விடுவாங்க, வழியெல்லாம் போகும். போகும் மாமா வரது வந்துட்டீங்க. பால் சாப்பிடுறீங்களா? ஹார்லிக்ஸ், பூஸ்ட், காம்ப்ளெட், கொக்கோ கோலா, மிராண்டா, பெப்சி, லெசி, கிரேப், 2 இளநீர் அது குடிக்கிறேன் மாமா. மோர் இளநீர் வேணா, சல்பு நாத்தாடிக்குது. தின்னா வாசனை கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. மோர் படி நேரத்துல மோர் சாப்பிட்டு சளி பிடிச்சி சாப்பிடு. என்ன வேணும் உனக்கு? அடியாரே மோர் வேணா, இளநீர் வேணா. 2 பணமா இருந்தா சுத்தி எடுத்தா சொப்பி எடுத்துறேன். நான் இந்த நாட்டுக்கு பணமாயத்துக்கு எங்க மாமா போவேன்? ஏய் ராத்திரி தாண்டி பணமா போட்டு போத்துருவியா? நீ கேட்டது வாங்கி தர மாமா. திரும்பிட்டேன். அப்படி திரும்பிட்டேன். அப்படியே யூட்டன் பண்ணு. ஐயா ஏடியா என் அக்கா பொண்ணு மீனா வாங்கியா? என்னடி அதுக்கு முன்ன பாக்கிறதுக்கு சினிமா நடிகை மாதிரி இப்ப பின்னாடி எழுச்சி வந்த மாதிரி இருக்கிற. உங்க கண்ணுதான். யாரு என் கண்ணுல எழுச்சிக்குதா? அது இல்ல மாமா. மாமா ஒரு நேரத்துல என் கூடவே நீ இருந்த. ஆமா. கிராக்கி வரும். அல மோதிச்சு கிராக்கிட்டு வந்து விடுவேன். ஆமா. நீ எப்ப என் வீட்டு விட்டு போனியோ ஒரு கிராக்கி கூட வரல மாமா. கிராக்கி இல்ல திரும்ப அழைச்சிட்டு மாமா. சொல்ற கிராக்கி வரது இல்லையா? வருவே இல்ல. என்ன மாமூல் கிராக்கி கூட வரது இல்ல? எந்த கிராக்கியும் வரது இல்ல. முட்டை வைக்கிற கோபால பத்தி பேசாத. அந்த கோபால பத்தி பேசாத. என்ன பண்ணா? அந்த கோபால் வந்தா என் வீட்டு தேடி 4 முட்டை கொடுத்தா, 4 முட்டை கூ முட்டை, அழுன்னு முட்டை கொடுத்தா. மொத்த ஓல முட்டையா குடுறேனா? ஆமா. பாய் விக்கிற காசி பாய் பத்தி பேசாத மாமா. அந்த பாயில கெட்டவங்க எத்தனை பேர் இருப்பாங்க. நான் நல்லா இருப்பேன் பார்த்தேன். வந்தா பாய் போட்டா படுக்காது கூட போயிட்டோம். அட பாவி. நம்ம ஈபிகார ஆறுமுகம்
ஈபிகார பத்தி இன்னொரு முறை என்கிட்ட கேட்காது மாமா. நல்லா ஜம்பர் பிரிச்சு அடிப்பாரு ஆளு. என்னத்த அடிச்சா ஒண்ணுமே அடிக்கல. ஏன் வேஸ்ட் மாமா. டான்ஸ் வர பால்ட் பழுத்து பீஸ் எடுத்து தந்தால் என்ன பண்ணுவான் மாமா? ஆட்டுக்கார மணி மாமா ஒரு 4 ஆடாவது ஓட்டி அந்த கூட சொல்லித்தானே கணக்குல கைச்சிக்கலாம். ஆடு முட்டை பிரியாணி முட்டை என்ன பண்றது? அப்புறம் ஆட்டுக்கார ஆள்மேல் மட்டும் இருக்கணும். ஐயா என்ன இந்த மாதிரி தொழில் எல்லாம் போச்சாமா? ஆள் மாமா இப்படி இருக்கலாமா? கவலைப்படாத, நம்ம தொழில் இப்படி ஆகி போச்சு அப்படின்னு வேதனை பண்ற நீ. மாமா நான் வந்து இல்ல, நான் உன்னை வாய வைக்கிறேன். என்ன சரி நான் வாழ வைக்கிறேன். இப்படி இருக்க கூடாது. யார் யாரும் எப்படி எப்படியோ இருந்தவங்களா எப்படி ஆக்கி விட்டேன் நானு. காசுக்கு பண்ணிக்கலாம். போனே காசி விசாலாச்சு காசி போன விசாலாச்சு பார்த்தேன். என்ன பார்த்து ஓன ஆய ஆரம்பிச்சா. மாமா தொழிலே வரல, நான் செத்துரும் பழுக்குதுன்னா அவ வீட்டுல கால் அடி எடுத்து வச்சுன்னு 20 டாரஸ் லாரி ஓட்டு போகுது. டாரஸ் லாரியா? 20 லாரி வாங்கிட்டா. லாரி ஓனரவோ அது கேட்ட உடனே இருக்கு கேராவுது மாமா. மதுரைக்கு பண்ணிக்கலாம். மதுரைக்கு பொண்ணே மீனாட்சி பார்த்தேன். ஏன் மேன் நிலைமையில இருந்தா படிக்க வழி இல்ல, சாப்பாடு இல்ல, ஒருவேளை சாப்பாடு வழி இல்ல. ஓன ஆயுத அவ வீட்டுல காலடி எடுத்து வச்சு 5 சினிமா தியேட்டர் அவ பேர்ல மாடி மேல மாடி கட்டா. ஆனா இந்த தொழில நடத்தத்துல பைனான்ஸ் கொடுறாமா. அடிப்பாவி. அந்த மீனாட்சி ஒரு நேரத்துல என் வீட்டுக்கு வந்தா மாமா. கட்டிக்கிட்டு பாவாடை கிடையாது. கட்டிக்கு உள்பாவாடை இல்லாத ஒரு புடவையோட நின்னா. பாவாடைன்னு கேட்டா நீ உள் பாவாடை அவுத்து குத்துட்டு நீ பாவாடையில நிக்கிறீங்க. என் கதி இப்படி இருக்கலாமா? பாரு என் கதி இப்படி இருக்கலாமா? யாரையோ எப்படி எப்படியோ வாய வச்சா. ஆனா உன் நிலைமை இப்படி ஆகும் நான் நினைக்கிறேன். காஞ்சிபுரம் போனீங்களா? அந்த காமாட்சி எப்படி இருக்கிறா? காமாட்சி தான் யார் பட்டுக்கிறா, லொட்டு பட்டுக்கிறான். என்ன மாமா சொல்ற? தீபாவளி பண்டு புஷ்டி எங்கேயோ போய் தலைமரமா மறைச்சுக்கிறான். அங்கெல்லாம் காலை வச்சேன் இல்ல. அங்க போன காமாட்சி அந்த காலை வச்சு பெரிய ஆள் ஆகிட்டேன். காசிக்கு போன விசாலாட்சி அந்த காலை வச்சு நீ பெரிய ஆள் ஆகிட்ட. அங்க நீ காலை வைக்கிறதுக்கே எல்லாம் பெரிய ஆள் ஆகுறாங்களே. சொன்னாலும் வச்சுக்காரு. அவன் குடும்பத்தை கெட்டுருவான். நீ இவ்வளவு நாளா முன்னுக்கு வராது காரணம் என்னன்னு இப்பதான் தெரியும். அப்ப இருந்தாலும் பேசுறியா? நீ தான் எனக்கு அடுத்தவங்களாம் எதுக்கு லைக் பண்ற? ஆளுக்கு அந்த மாதிரி சீன் போறேன். நான் உள்ள எனக்கு நேரத்துல அந்த ஆளுக்கு ரகுதான் என் உயிர்ன்றான். நான் தான் அந்த பேரா? நான் உனக்கு மட்டும் தான் சொல்றேன். என் தலைவை மாறி வரலாம். நானு இந்த மாதிரிலாம் தொழில் இருக்கக்கூடாது தெரியுமா? தொழில் மோசமாக்குது. அடுப்புல போன படுத்துறது இது ஒரு வழி பண்ணு. போன படுத்துறா தேட்டு வாட்டா சூடு கட்டு வையா. கவலை வராத மாமா. நான் வந்து இல்ல நான் உன்னை ஓஹோட் தூக்கி முட்டுறேன். ஆமா ரேட்ல மாமல் ரேட் தானா? இல்ல மாமா. ஏடி புது ரேட் சொன்னதுனா கிராய் பிடிக்க நானு. ரேட்ல மாறி போச்சு. சொல்லு என்கிட்ட. பை ரேட் என்ன உடம்பு பாத்தி என்ன சொல்லல நானு. வரணும்னா அப்படி ஜிம்பி விட்டுறானு ரேட் எல்லாம் ஏத்திட்டேன். மாமா இப்போ எப்படிப்பட்ட ரேட் தெரியுமா? 10 1000 பக்கத்துல வந்து படுத்தா பட்டுவடி தொட்டாலே 1000. பக்கத்துல வந்து படுத்தா 2000. மேல மேல எப்படி தெரியுமா மாமா? மல்லி முல்லை காட்டிட்டு தொட்டா 3000 மாமா மல்லி முல்லை ஜாக்கெட் துணி 3000. 3000. இதுல இருக்கிற மாதுளை தொட்டா 4000. 4000. ஆமா மாமா. மேல வட்ட வட்ட பாவாடை தொட்டா 5000. இதுல இருக்கிற பட்டத்தை தொட்டா 6000. மாமா 6000. என்ன மாத்திரை கட்டு போடுறியா? மாத்திரலாம் கரெக்டா சாப்பிட்டுக்கிறேன். எந்த ப்ராப்ளம் கிடையாது உடம்புக்கு. ஒரு ப்ராப்ளம் இல்ல. உன்னால தான் அடுத்தவங்களுக்கு ப்ராப்ளம். யாருக்கும் ப்ராப்ளம் வைக்க மாட்டேன். அப்படியா? ஆமா. என்ன சொல்லிக்கிறா?
ஜதி ஜதி சொல்லிக்கிறான். ஜதியா? ஜதிடா. ஜதி சொல்லிக்கிறான். ஜதி. நான் மொட்டை நாக்கு திரும்புறதா திரும்பும். திரும்பல போய் தவறும். கண்டிப்பா பிளேடு வாங்கி நேரா கூட்டு போ. தூங்கறதுக்கு முன்னாடி நாக்க பாதியா வயசு எடு. பாதியா வயசுறான். வயசு நீ சொன்னமே செய்யற. இப்படி வா. என்ன சொல்லு ஜதியா? ஏய் தான்தல் சொல்லாத வாயில சொல்றா. தத்திம தலகதி தோ. தலாகி தோ. என்னடா தலகரின்றான்? தலகரி நடியா. தத்திம தலகதி தோ. தலாகி தோ. தை தா தோ. தத்திம் தோ. தை தா தோ. எங்க நாமே மறந்துட்டு போறோம். வாசிக்கிறாரா தவுல அவரு கூட தெரியாது போல. அவர் வாசிக்கிறது தெரியாதா? நான் சொல்ற மாதிரி நீங்க அப்படியே கத்துக்குங்க. தவுல் வித்துவா நாயன வித்துவா உட்கார்ந்திருக்காங்க. அவங்களுக்கு தெரியாது. எல்லாம் கத்து போங்க. ஐயா ஐயா மாமா வட்ட வட்ட பாவாடை தொட்டா 5000. அதுல இருக்கிற வட்டத்தை தொட்டா 6000. இருக்கு வட்டத்தை தொட்டா 6000. ஆமா. அடியாடி 1000 2000 6000 பார்த்தா எங்க வாழ்க்கையில முடிஞ்சாச்சு. ஏமாம்ஸ் குடிச்சாலும் புளிய கும்பா பிடிக்கணும்னு வாங்க. ஐயா. இந்த தடவை வெயிட்டான கிராக்கியா பிடிக்கிறோம். 2 பேரும் செட்டில் ஆகுறோம். அதுக்கு என்ன மாமா பண்றது? கிராக்கி வீட்டாண்ட ஆள போதுனா நான் சொல்ற மாதிரி எப்படி? நேரா பாத்ரூம் போ. பழுக்க மஞ்சால பூசு. நேரா ரூமுக்கு வா. கண்ணாடி சேலை எடுத்து கட்டு. தலைவாரி கொத்தா பூ வச்சுக்கோ. ஒரு வாங்கத்து போட்டு வச்சுக்கோ. நான் வெளிய வந்து நிக்கும்போது பாக்குறவங்களுக்கு குடும்ப பொம்பளை மாதிரி தெரியணும். பத்தினி மாதிரி ரேட்டு பேசிட்டு வந்து கிராக்கி வீட்டுக்குள்ள காலை வச்சிட்டான். வெஸ்டானா? பார்த்தா கோழி அமுக்குற மாதிரி அமுக்கணும். இது எனக்கு கை வந்த கால தானே. அதே தானே. கிராக்கி வர நீ முதல்ல ரெடியா நான்